முதல்ல நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேரு அறிவழகி. எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு குடுத்த ஒரு ஃபவுண்டர் பிளானட்டரியம் சூர்யா, ஃபவுண்டர் பிளானட்டரியம் கார்த்தியானி ஆவடே, ஃபவுண்டர் கார்த்திக் விஜய், ஃபவுண்டர் சின்னையா ராஜம்மா, டபுள் டைமண்ட் டபுள் டைமண்ட் மணிராஜன் வனிதா அவர்களுக்கும், இன்னைக்கு இந்த வேலையில எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆ நம்மளோட டைமண்ட் முத்து அண்ட் ஷீலா ஆன்டிக்கும் பெரிய பாராட்டுக்களும், நன்றிகளும். ஓகே. ஓகே. தேங்க் யூ சோ மச். சாட் பாக்ஸ்ல வந்து 21, 21 போட்டதுக்கு. நான் பேசுறது கிளியரா கேக்குது. ஓகே. தேங்க் யூ. ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது வந்து இன்ஃப்ளூயன்ஸா ஃபீவர் வந்து ரொம்ப வைரலா ட்ரெண்டிங்ல எப்படி வந்து பாட்டுலாம் போயிட்டே இருக்கோ, அதே மாரி ட்ரெண்டிங்ல இப்ப வந்து இன்ஃப்ளூயன்ஸா ஃபீவர் வந்து ரொம்பவே ஹைலி நெறைய பேத்துக்கு வந்து பட்டுக்கிட்டு இருக்கு. பிளாஸ் வந்து பார்த்துக்கிட்டோமாக்கா நெறைய பேர் அதனால ரொம்ப சஃபர் பண்றாங்க. ரொம்ப சஃபர் பண்றாங்க. எப்படி வந்து பிரிவென்ட் பண்றதுன்னு தெரியல. சில பேர் வந்து அத அ அ வர்றதுக்கு முன்னுக்கு எப்படி காக்குறதுன்னு வந்து தெரியாம இருக்காங்க. இல்ல வந்த பின்னாடி எப்படி என்ன பண்ணலாம்? அப்படின்ற டவுட்லயும் இருப்பாங்களா இல்லையா? ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனா இன்ஃப்ளூயன்ஸா பி பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இன்ஃப்ளூயன்ஸாவே வந்து ஏ, பி, சி இருக்கு. 3 டைப்ல இருக்கும். பட் ஆனா வந்து இன்ஃப்ளூயன்ஸா ஏன் வந்து அவ்ளோ ஆ வைரலா சீக்கிரமா எல்லாருக்கும் பரவுது. அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து நம்ப ஆ ஏதாவது வந்து நம்ப பாதுகாப்பு இத வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒண்ணு வந்து பார்த்துக்கிட்டோமா, நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸா பார்த்துக்கிட்டீங்கன்னா, வய அ இந்த வ அ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, நம்மளோட லங்ஸ் இருக்குல்ல, மெயினா வந்து நம்மளோட நோஸ்லேருந்து ஆரம்பிக்குது. நோஸ்லேருந்து ஆரம்பிச்சு தொண்டைக்கு போய், தொண்டையிலேருந்து வந்து சுவாச குழாய்க்கு போயி, அங்கேருந்து வந்து நம்மளோட லங்ஸ் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணி, அ ஆ அந்த பாக்டீரியா வந்து நம்ம உடம்பு பூரா பரவுறதுக்கு காரணமாகுது. ஓகேங்களா? சோ மெயினா வந்து ரன்னிங் நோஸ்லேருந்து தான் நம்மளுக்கு இந்த இந்த வைரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுது நம்மளுக்கு. ஓகேங்களா? சோ இன்னொன்னு வந்து பார்த்துக்கிட்டோமா, ஒரு 1 வீக்லயே வந்து அந்த அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாவே ஆயிருது. இதெல்லாம் யாரெல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோமாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ரன்னிங் நோஸ் இருக்கும். அதுக்கு அந்தாண்ட வந்து பார்த்துக்கிட்டோமாக்கா, ஆ ரன்னிங் நோஸ் முடிச்சு உடம்பு ஹீட் ஆகும்ல. உடம்பு ஹீட் ஆகும்போது ஃபீவர் வர ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, மசில்ஸ்லாம் ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து ஃபீவர் நார்மல் ஃபீவர் வந்தாலே வந்து நம்மளுக்கு வந்து ஆ உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலியா இருக்கும். பட் ஆனா இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஒரு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள உள்ள புகும்போது எப்படி இருக்கும், இன்னும் டயர்டா ஃபீல் பண்ணுவோம். இன்னும் மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற மாரி இருக்கும். சளி பிடிச்சாலே நம்மளுக்கு தலைவலிலாம் இருக்கும்ல. சோ இந்த தலைவலி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இன்னொன்னு வந்து பார்த்துக்கிட்டோமாக்கா, அ அதிகமா வந்து நம்மளுக்கு இருமல் வர்றது, தொண்டை அரிக்கிறது, தொண்டை வலி, தொண்டை கிராஸ் தொண்டை கட்டிக்கிட்டு இருக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த மேரி பெயின்லாம் வந்து சஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து WHOலயே வந்து வெளியாக்கியிருக்காங்க. இந்த மேரி சிம்ப்டம்லாம் இருக்கும் அப்டின்ட்டுன்னு. சோ இதுதான் நான் சொன்னது வந்து இன்ஃப்ளூயன்ஸா பார்த்துக்கிட்டோமா, டைப் ஏ, டைப் பி, டைப் சின்னு இருக்கு. சோ அந்த டைப் ஏ அண்ட் டைப் பி பார்த்துக்கிட்டோமாக்க, பெரிய சைஸ்ல இருக்கிற பாக்டீரியா. சோ டைப் சி வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். அதனால வந்து நம்மளுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்ல அப்படின்னு இல்ல. ஆ இந்த இன்ஃப்ளூயன்ஸானாலே வந்து நெறைய பேரு சஃபர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. யாருக்கெல்லாம் ஆ யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான சிம்ப்டம் இருக்கோ, க கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது தான். ஏர்லியாவே சும்மா ஒரு தலைவலி தானே, சும்மா வந்து சளி பிடிச்சதுனால தலைவலிக்குதுன்னு நம்மளே வந்து அஸ்யூம் பண்ணிக்க கூடாது. இப்ப இருக்கிற வைரஸ் வந்து எப்படி பரவுது, எப்படி வருது அப்படின்னே நம்மளுக்கு தெரியாதனால, கொஞ்சம் உங்களுக்கு உடம்பு சரியில்லனாலும் நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இதெல்லாம் எப்படி பரவுது அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸானாலே வந்து ஆ மெயினா வந்து காத்துல பரவுது. எப்படின்னாக்கா, ஒருத்தர் தும்பும்போது, இல்ல வந்து இரும்பும்போது, இல்ல வந்து அவங்க பேசும்போது, எச்சி தெறிக்கிறதுல அது மூலியமா கூட வந்து ஆ நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸா பரவுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸா பின்னு எடுத்துக்கிட்டோமாக்கா, எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒண்ணு ஃபீவர்லாம் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஃபீவர கண்ட்ரோல் பண்றதுக்கு மோஸ்ட்லி வந்து டாக்டர்ஸ பார்ப்போம். இல்ல வந்து மெடிசின் எடுப்போம். இல்ல வந்து சாப்பாடுனால வந்து ஃபீவர் கண்ட்ரோல் பண்றது. இல்ல நல்லா ரெஸ்ட் பண்ணி, நல்லா தூங்கி எழுஞ்சா, நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீல் பெட்டரா இருக்கா. ஸோ அதனால வந்து நல்லா ரெஸ்ட் பண்ணணும். உடம்புலாம் வலிக்குது அப்படின்ட்டு இன்னும் நம்ம வந்து அதிகமா வந்து ரொம்ப ஹெவியான வேலையெல்லாம் செஞ்சோமா, மசில்லாம் வந்து இன்னும் வீக் ஆயிரும் நம்மளுக்கு. வீக் ஆயிருச்சுன்னா, அதுக்கான வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து ஃபைட் பண்றதுக்கு சக்தி இருக்காது. சோ அதனால வந்து என்னன்னாக்கா, ஆ இந்த மாதிரி சளி, தலைவலி, இருமல் அந்த மாரிலாம் இருக்குன்னா, நல்லா ரெஸ்ட் பண்ணணும் அப்டின்ட்டுன்னும் இந்த WHO வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் எஃபெக்ட் பண்ணுது மெயினான்னு பார்த்துக்கிட்டோமாக்கா, 59 மாசத்துக்கு குறைவா இருக்கிற
குழந்தைங்களுக்கு 59 மாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 5 வயசு பிள்ளைங்க இருக்காங்க. 5 பொறந்த பிள்ளையிலேருந்து 5 வயசு வரைக்கும் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாவே பாதிக்கப்படுது. அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சட்டுன்னு பாதிப்பு ஏற்படுது. இன்ஃப்ளூயன்ஸானால ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து க்ரா அ அ நெறைய அ உடம்புல வந்து ஏதாவது சீக்கு இருக்கு. ஏற்கனவே வந்து ஏதாவது இல்னஸ் இருக்கு. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோமாக்கா, ஆ இப்ப இப்ப வெளியில வந்து கிரவுடான இடத்துக்கு நெறைய போயிட்டு வரோமா, ஸோ அவங்களுக்கும் வந்து ஆ இன்ஃப்ளூயன்ஸா படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து நம்மளோட இம்யூனி சிஸ்டம் குறையறதுனால, ந ந நம்மளோட நம்மளுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னொன்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னாக்கா, ஆ இப்ப பிரெக்னன்ட் லேடிக்கு இல்லனாக்கா வந்து இந்த நான் சொன்னேன்ல 5 வயசு குழந்தைங்களுக்கு, ஆ 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்குலாம் வந்து ஏதாவது சளி, காய்ச்சல், இரும்பல்னா, ஹைலி ரெக்கமெண்டட் வந்து டாக்டர்ஸ போயிட்டு சட்டுன்னு பார்த்துருங்க. ஒரு ரீசெக் பண்ணிக்கிறதுக்கு தான். ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு நார்மல் ஃப்ளூவா இல்ல இன்ஃப்ளூயன்ஸா பட்டிருக்கான்னு. பிகாஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸான்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம ஏர்லியாவே வந்து ஆ அத பிரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது வந்து நம்ப ஆக்ஷன் எடுத்துக்கலாமா இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இன்ஃப்ளூயன்ஸா பரவாம இருக்கிறதுக்கு மெயினா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைய சுத்தமா கழுவுறது. நம்ம கோவிடுக்கு என்ன பிராக்டிஸ் பண்ணமோ அதேதான். கைகள சுத்தமா கழுவுறது. கைகள வந்து மேய்ஸில்ல எங்கேயாவது தொட்டுட்டு கண்ல தொடுறது, மூக்குல தேய்க்கிறது, கன்னத்துல வந்து நம்ம முகத்துல வந்து எப்படியாவது கை வைப்போம்ல, ஸோ அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. இன்னொன்னு வந்து பார்த்துக்கிட்டோமா, க கை கழுவாம இப்ப நம்ம வேலை முடிஞ்சு வந்திருப்போம். வீட்ல குழந்தைகள் இருப்பாங்க. போனோனே டக்குன்னு தூக்குறது. ஸோ நம்மகிட்ட இருக்கிற வைரஸ் வந்து குழந்தைங்களுக்கு சட்டுன்னே வந்து ஆ தொத்திக்கும். ஸோ அதனால வந்து ரெகுலரா வந்து கைய கழுவுறது, ட்ரை பண்றது, சானிடைசர் யூஸ் பண்றது அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே வந்து உங்களுக்கு காஃபிங் இருக்கு, தும்பல் வருது, இல்ல வந்து இருமல் வருதுன்னாக்கா, ஒரு கவர் பண்ணிட்டு நீங்க வந்து தும்புறதோ, இல்ல வந்து ஆ தும்புறது இல்லன்னா சளி இதாகும்ல. சோ நம்ம தும்பும்போது நார்மலாவே எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த எச்சிலோ, இல்ல வந்து சளியோ வந்து தெறிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது மூலியமா மத்தவங்களுக்கு பரகும். ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க ஸ்னீஸ் பண்ணும்போதோ, இல்ல வந்து நீங்க இரும்பும்போது ஒரு கவர் பண்ணிட்டு, ஒரு டிஷ்யூ வச்சோ, இல்ல கை வச்சோ நீங்க கவர் பண்ணிட்டு, தும்புறது, இரும்புறது வந்து ரொம்பவே பெட்டர் பிராக்டிஸ் பண்ணிக்கிறது. ஸோ இன்னொன்னு வந்து பார்த்துக்கிட்டோமாக்கா, ஆ இப்ப உங்களுக்கு ஃப்ளூ வந்துருச்சு அப்படின்னும்போது, அது அந்த அந்த ஃப்ளூ இருக்கிற டிஷ்யூவோ டிஸ்போஸ் பண்றது கரெக்ட்டா நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். இல்லன்னா அந்த பாக்டீரியா வந்து காத்துல படுறதுனால, அந்த காத்து மூலியமா கூட வந்து மத்தவங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்து அதிகமா பரவறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டோமா க்ளோஸ் கான்டாக்ட். யாருக்காவது வந்து சளி, காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னாக்கா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறது ஆ நல்லது. ரொம்ப க்ளோஸா வந்து ஹக் பண்ணி, ஹேண்ட் ஷேக் பண்ணி பேசுறத விட ஜஸ்ட் நம்ம டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறது நல்லது. ஸோ இன்னொன்னு வந்து பார்த்துக்கிட்டோமாக்கா, ஆ ஓகே. நம்ம வந்து சொன்ன மாரி கண்ணு, மூக்குலாம் வந்து தேய்க்கிறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா, கையில இருக்கிற பாக்டீரியா வந்து நம்ம கண்ணுல தேய்க்கும்போது, கண்ணுல தண்ணி லிக்விடா வருதா இல்லையா? ஸோ அதுல படும்போது என்ன ஆகும்னா, கண்ணுக்குள்ள போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ வாயில படும்போது நம்ம சுழலன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால, ஸோ சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் இத பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ளூயன்ஸா ஏ, பி, சி எப்படி வருது மெயினான்னு பார்த்துக்கிட்டோமா, இன்ஃப்ளூயன்ஸா ஏயும், சியும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, மனுஷாளுகிட்டேருந்தும் வரும். மிருகத்துக்கிட்ட இருந்தும் வரும். ஆனா இன்ஃப்ளூயன்ஸா பிய வந்து நம்ம தவிர்க்க முடியும். ஏன்னா மனுஷாளுகிட்ட இருந்து மனுஷாளுக்கு தான் வந்து அது பரவுது. ஓகேங்களா? ஏன்னா வந்து தும்பல் மூலியமா, இருமல் மூலியமா, இல்ல வந்து பேசும்போது, ஆ ஒரு கொஞ்சம் கிட்ட இருந்து நம்ம பேசும்போது, அந்த அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இருந்துச்சுன்னா, நம்மளுக்கும் படுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ ஹியூமன் கிட்ட இருந்து ஹியூமன் போகும்போது, நம்மனால அத கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? பிரிவென்ட் பண்ண முடியும். ஸோ ஆ இந்த இன்ஃப்ளூயன்ஸா இருக்குல்ல, ஸோ அத கொஞ்சம் நான் டிஸ்கிரைப் பண்ணிர்றேன். நார்மலாவே வந்து இன்ஃப்ளூயன்ஸா வந்துருச்சுன்னா, இப்ப வீட்ல யாருக்காவது இன்ஃப்ளூயன்ஸா வந்துருச்சுன்னா, எத்தன பேர் சஃபர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. பட் ஆனா வந்துச்சுன்னா, நார்மலாவே டாக்டர் நீங்க பார்க்க போனீங்கன்னா, அவங்க ஆன்டிபயோட்டிக் குடுக்க மாட்டாங்க. ஏன் ஆன்டிபயோட்டிக் குடுக்க மாட்டாங்கன்னாக்கா, பாக்டீரியா வந்து நம்ம உடம்புல இல்லாதனால, அத அத லங்ஸ்ல எங்கேயுமே பரவாதனால, ஆன்டிபயோட்டிக் நம்மளுக்கு குடுக்க மாட்டாங்க. குடுத்தாலும் அது வொர்க் பண்ணாது. ஆன்டிபயோட்டிக் வந்து வொர்க் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஒரு 3 நாள், 4 நாள்ல பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, அந்த ஃப்ளூ வந்து என்ன ஆகும் அப்டின்னாக்கா, அந்த அந்த குமன் இருக்குல்ல, அந்த அந்த பாக்டீரியா இருக்குல்ல, அந்த பாக்டீரியா வந்து நம்ம தொண்ட
பிளாஸ் வந்து நம்மளோட லங்ஸ், அதுக்கப்புறம் வந்து மத்த மத்த ஆர்கன்ஸ், பிளட்ல அந்த மாரி வந்து அந்த குமன் வந்து போய் சேரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அந்த பரவுன பின்னாடி தான் வந்து ஆ நம்ப டாக்டர்ஸ போய் பார்க்கும்போது பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, அந்த 3வது நாள், 4வது நாள்ல தான் வந்து அவங்களே வந்து ஆன்டி வைரஸ் மருந்து குடுப்பாங்க. ஆன்டி வைரஸ் எதுக்குன்னாக்கா, இந்த பாக்டீரியாவ கில் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா லங்ஸ்லாம் வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ட் ஆகிருச்சுனாக்கா என்ன ஆகும்? நம்ம மூச்சு விட கஷ்டப்படுவோம். இன்னொன்னு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, லங்ஸ் தான் மெயின். நம்மளோட சுவாசத்த வந்து தபிஸ் பண்ணி குடுக்குறதுக்கு. பட் ஆனா அந்த லங்ஸ்லயே வந்து நெறைய பாக்டீரியா ஃபில் ஆயிருச்சு அப்டின்னும்போது என்ன ஆகும் அப்டின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட லங்ஸ் வந்து நல்லா லங்ஸ்ல வந்து பாக்டீரியா இருக்கனால, மத்த மத்த ஆர்கன்ஸுக்கும் ஹார்ட்டுக்கு, லிவருக்கு எல்லா ஆர்கன்ஸுக்கும் வந்து பாக்டீரியா அதிகமா சீக்கிரமா பரவறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டோமாக்கா, ஆ இந்த இன்ஃப்ளூயன்ஸா பி வ அ இன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்து நம்மளுக்கு பட்டுருச்சு அப்டின்னாக்கா, ஆ ஃபீவர்லாம் வந்துருதுல்ல. ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா, நார்மல் ஃபீவருக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ இ இ இந்த ஃபீவர் வந்த பின்னாடி என்ன ஆகும்னாக்கா, நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காது. சாப்பிட முடியாது. அந்த டீஸ் அந்த யா சாப்பிடறதுக்கு கஷ்டப்படுவாங்க. சாப்பிட அந்த டேஸ்ட் பிடிக்காது. தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஏன்னா, ஒண்ணு தண்ணி தண்ணி குடிச்சாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, அவங்களுக்கு வந்து வாமிட் வரும். இல்லன்னா டயரியா போகுவாங்க. ஸோ, அதனால வந்து சாப்பிடுறத வந்து குறைச்சிருவாங்க. இன்னொன்னு வந்து உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கறனால, நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி குறைவாயிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்னு சாப்பிடல, நம்ம தண்ணி குடிக்கல அப்படின்னும்போது, நம்ம உடம்பு இன்னும் டீஹைட்ரேட்டட்னா ஆகும். ஓகேங்களா? ஸோ, அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டோமா, உடம்பு ஹீட்டா இருக்கிறதுனால ஹீட்டா இருக்கிறதுனாலயும் நம்ம உடம்புல வந்து தண்ணி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ தண்ணி குறைய ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம். ஓகேங்களா? ரொம்ப டயர்டா இருக்கும். எழுந்திரிக்க முடியாது. ஏன் காய்ச்சல் வந்தா சாப்பிடலனாக்கா 2 நாள்லயே நம்மளுக்கு வந்து படுத்த படுக்கையா ஆயிடுறாங்க அப்படின்னாக்கா, அந்த டீஹைட்ரேட் ஆகுறதுனால தான் நம்மளுக்கு வந்து எனர்ஜி இல்ல. ஸோ அந்த எனர்ஜி இல்லாதனால நம்ம வந்து படுத்த படுக்கையிலே வந்து படுத்துட்டு இருப்போம். எழுந்திரிக்க முடியாது. எழுஞ்சா மயக்கம் வர மாதிரி இருக்கும். ஒரு மாரி ஒமட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனா வந்து ஆ தண்ணி நெறைய குடிக்கணும். தண்ணி நெறைய குடிக்க தான் வந்து நம்ம உடம்புல வந்து ஈரப்பசை இருக்கும்போது நம்மளுக்கு எனர்ஜி லெவல பூஸ்ட் பண்ணி குடுக்கறதுக்கு அது ஹெல்ப் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ளூயன்ஸா பி வந்துட்டாலே டாக்டர்ஸே சஜெஸ்ட் பண்றது என்னன்னாக்கா, நம்மளுக்கு வந்து விட்டமின் சி அதிகமா எடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம உடம்புல வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து குறைஞ்சுக்கிட்டே போகும். ஸோ அந்த இம்யூன் சிஸ்டம பூஸ்ட் பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கு அதிக சக்தி அதிக எனர்ஜி உண்டாகும். ஆ நம்மளுக்கு வந்து வைரஸ ஃபைட் பண்றதுக்கு நம்ம உடம்புல வந்து விட்டமின் சி கண்டிப்பா வேணும் அப்டின்ட்டுன்னு. ஓகேங்களா? சோ இன்னொன்னு வந்து இந்த மாதிரிலாம் ரொம்ப வாந்தி வர மாதிரி இருக்கு. இல்ல வந்து சரியா சாப்பிட முடியல. டேஸ்ட்லெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஃபீல் பண்ணாக்கா, ஆ சஜெஸ்ட் பண்றது என்னன்னாக்கா, ஒண்ணு வந்து இனிப்பான தண்ணீகள் குடிக்கலாம். ஜூஸஸ் குடிக்கலாம். பழங்கள் சாப்பிடலாம். பழங்கள் வந்து பார்த்து எந்த பழங்கள் வந்து எடுக்கணுமோ அந்த பழங்கள். இப்ப தும்பிக்காய்லாம் எடுத்தோம்னா சளி இன்னும் வந்து ஓவர் ஆகும். சோ அந்த மாரி வந்து பழங்கள லைக் வந்து சிட்ரஸ் பழங்கள்லாம் இருக்குல்ல. சோ அதெல்லாம் வந்து நம்ம அதிகமா எடுக்கலாம். அதிகமா எடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட இம்யூனி சிஸ்டம வந்து பூஸ்ட் பண்றதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டோமாக்கா, இனிப்பான தண்ணி எதுக்குன்னா, உடம்புல ஏற்கனவே வந்து தண்ணி பத்தல. அப்ப நம்ம பிளெயின் வாட்டர் குடிக்கிறதுக்கு பதிலா இனிப்பான தண்ணியோ, இல்ல ஃப்ரூட் ஜூஸோ எடுக்கும்போது நம்ம உடம்புல வந்து எனர்ஜி கிடைக்கிறதுக்கு ஈர் அ த அ தண்ணி வந்து இனியும் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? சோ இப்ப ஆ இன்ஃப்ளூயன்ஸா வந்துருச்சுன்னா, எப்படி இருக்கும்ன்றத நம்ம பார்த்துட்டோம். எப்படி இருக்கும்ன்ட்டு. சஃபர் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். ஆ அது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. ஆனா, இப்ப இந்த சீசன்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸா வரவங்களுக்கு கோவிடும் சேர்ந்து வருது. ஸோ, அப்ப அந்த அந்த உடம்போட லெவல் எப்படி இருக்கும்? ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க. ஸோ, மறுபிரிவு எடுத்து வராங்கன்னே சொல்லலாம். கோவிட் வந்தாலே வந்து எல்லாரும் ரொம்ப பயப்படுறோம். பட் ஆனா வந்து இன்ஃப்ளூயன்ஸா பியும், கோவிடும் ஒண்ணா கலந்து வரும்போது, நம்ப நம்ப உடம்பு வந்து ரொம்ப வந்து ஆன்டி பாக்டீரியாவ தேடும். ஓகேங்களா? ஆன்டி பாக்டீரியா தேடும்போது என்ன ஆகும்னாக்கா, நம்ப அதிகமா விட்டமின் சி எடுத்துக்கணும். அதிகமா வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ அதுக்கான சஜஷன் தான் நான் இங்க குடுக்குறேன். ஸோ ஒண்ணு வந்து பார்த்துக்கிட்டோமா, நம்மளோட பொட்டானிக்கல் பெவரேஜ் இருக்குல்ல, ட்ரிபிள் பூஸ்டர். இது எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ ட்ரிபிள் பூஸ்டர் இது வந்து கோவிட் வந்த காலகட்டத்தில தான் நம்மளுக்கு வந்து இத எடுத்து குடுத்தாங்க. ஸோ இத வந்து எம்ஏ வந்து வெளியாக்குனாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, இதுல வந்து ட்ரிபிள் பூஸ்டர் ஏன் இத பேருக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னா, 3 விதமான மெயின் இன்கிரீடியன்ட் வந்து கலந்திருக்காங்க. இது வந்து மின்னாடி இருந்த பாக்ஸு. இந்த மஞ்ச கலர்ல இருக்கிறது வந்து மின்னாடி இருந்த பாக்ஸு.
சோ இப்ப புதுசா வந்து ரீபேக்கிங் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஒயிட் கலர்ல இருக்கும். ஓகேங்களா? இந்த ட்ரிபிள் பூஸ்டர்ல வந்து பாத்துக்கிட்டோமா, அதிமதுரம் கலந்திருக்காங்க. அதிமதுரம் வந்து என்ன பண்ணும் அப்டின்னாக்கா, நம்மளோட சுவாச குழாய் இருக்குல்ல, அதுல இருக்கிற பாக்டீரியாஸ கில் பண்றதுக்கு, நம்ம ரத்த ஓட்டத்த வந்து சீரா கொண்டுட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணி குடுக்கும். சொன்னேன்ல, அந்த கூமன் வந்து என்ன ஆகுது, தொண்டைக்கு போகுது. தொண்டையிலேருந்து பாரு போகுது. பாருலேருந்து நம்மளோட ரத்தத்துல கூட வந்து கலக்குதா இல்லையா? அதனால வந்து அந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கும்போது, அதுல வந்து பாக்டீரியாஸ் வந்து ஆ கீல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி குடுக்கும். ரத்த ஓட்டம் சீரா இருந்துச்சுன்னா, எந்த ஒரு சீக்கும் வராதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாரி தான் ரத்த ஓட்டத்த கரெக்ட்டா கொண்டுட்டு போறதுக்கு. இன்னொன்னு வந்து நம்மளோட சுவாச குழாய வந்து சீர்படுத்தி குடுக்கறதுக்கும் உதவி செஞ்சு குடுக்கும். மூச்சு விடலாம் கஷ்டப்படுவோம்ல. அந்த மூச்சு விட கஷ்டப்படாம இருக்கறதுக்கு, ஆ ஸ்மூத்தா பிரீத் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? சோ அடு அ அதோட பாத்துக்கிட்டோமா, வீக்கங்கள், தொண்டை வலி, வீக்கங்கள்லாம் இருக்கும்ல. அந்த வீக்கங்கள்லாம் குறைக்கிறதுக்கும் அது உதவி செஞ்சு குடுக்கும். அடுத்ததா பாத்துக்கிட்டோமா, இதுல வந்து துமரிக் கலந்திருக்காங்க. மஞ்சள் சேர்த்திருக்காங்க. மஞ்சள் பேசிக்காவே பாத்துக்கிட்டோமா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கொண்டது. இதுல ஏன் கலந்திருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோமாக்கா, ஆ இப்ப இந்த பாக்டீரியா வந்து போயிட்டு என்ன பண்ணுது, நம்மளோட மத்த ஆர்கன்ஸ்லயும் பரவுதா இல்லையா? லங்ஸ தவிர மத்த ஆர்கன்ஸ்லயும் பரவுதா இல்லையா? அந்த பாக்டீரியாஸ் வந்து மத்த ஆர்கன்ஸ வந்து பாதிக்காம பாதுகாக்கிறதுக்கு இந்த மஞ்சள் வந்து ஹெல்ப் பண்ணி குடுக்கும். அதனால தான் இதுல கலந்திருக்காங்க. அடுத்தது வந்து பாத்துக்கிட்டோமாக்க நம்மளோட எசலரா செர்ரி கிரீன் கலரா இருக்கும்போது பறிச்சு நம்மளுக்கு பயோசில வந்து சேர்த்திருப்பாங்க. அதே கிரீன் கலர் எசலரா செர்ரி தான் நம்மளுக்கு இந்த ட்ரிபிள் பூஸ்டர்ல சேர்த்திருக்காங்க. ஏன்னா, அதுதான் வந்து அதிகமான ஹை விட்டமின் சி கொண்டு இருக்கிறதுனால நம்மளோட இம்யூனி சிஸ்டம பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து பேசிக்கா நம்மளோட இம்யூனி சிஸ்டம பேஸ் அ அ இன்கிரீஸ் பண்ணி குடுக்கறதுக்கு உதவி செஞ்சு குடுக்குது. அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டோமாக்கா, நம்ம உடம்புல வந்து தண்ணி குறையும் சொன்னேன்ல. இப்ப சாப்பிட முடியாது. நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம். நம்மளுக்கு வந்து தொண்டைலாம் ரொம்ப ட்ராயா இருக்கிற மாரி இருக்கும். எனர்ஜி இருக்காது. தண்ணி பத்தலன்னான்ட்டு, ஒண்ணு நம்ம ஈஸ்பிரிங் தண்ணிய வந்து குடிக்கிறதுக்கு ஈஸ்பிரிங் தண்ணி கன்சியூம் பண்ணலாம். இன்னொன்னு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த பைத்தோ ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல. பைத்தோ ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 3 விதமா இருக்கும். ஒண்ணு வந்து ஆரஞ்ச் ஃப்ளேவர்ல இருக்கும். இன்னொன்னு வந்து எசலோர செர்ரி பழுத்ததோட தென் அதுக்கு வந்து வந்து பார்த்துக்கிட்டோமாக்கா, ஆ லெமனோட ஃப்ளேவர்ல இருக்கும். ஆனா இந்த இன்ஃப்ளூயன்ஸா பிஓ இல்ல வந்து இந்த ஆ கோவிடோ வந்துருச்சுனாக்கா, நீங்க தாராளமா வந்து இந்த ஆ இந்த செர்ரி ஃப்ளேவர்ல இருக்கிற ஆ பைத்தோ ட்ரிங்க்ஸ வந்து குடிக்கலாம். இது குடிக்கும்போது என்ன ஆகும்னாக்கா, இது வந்து எஸ்லர் செர்ரி சேர்த்திருக்கிறதுனால, உங்களோட இம்யூனி சிஸ்டம பூஸ்ட் பண்ணி குடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணி குடுக்கும். பிளஸ் வந்து ஆ நம்ம உடம்புல வந்து தண்ணி பத்தாம போகுதுல்ல, டீஹைட்ரேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு உதவி செஞ்சு குடுக்கும். மிந்தி காலத்துலலாம் வந்து குளுக்கோஸ் குடிப்பாங்க. ஏன்னா வந்து உடம்புல வந்து தண்ணி பத்தல, தண்ணி ப ஈர அ தண்ணி இல்ல அப்டின்ட்டுன்னு. இல்ல நீங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் தான் வந்து ஏத்துவாங்க. பிகாஸ் வந்து உடம்புல தண்ணி இல்லன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, நம்மளோட பாடி வந்து டிஃபென்ஸ் பண்றதுக்கு, ஈரப்பசைய கொண்டுட்டு வரதுக்கு, நம்மளோட டீஹைட்ரேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு, நம்மளோட பைத்தோ ட்ரிங்க்ஸ வந்து தாராளமா குடிக்கலாம். இன்னொன்னு வந்து டயரியா போகுது, வாமிட் வந்துகிட்டே இருக்குல்ல. அப்ப எடுக்கும்போது என்ன ஆகும்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஆ உங்களுக்கு உடம்பு வந்து ரொம்ப டயர்ட் ஆகி போகாது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டோமாக்கா, இந்த எசலரச்சைரி மெயின். ஆ சோ என்ன சொல்லுவாங்க, நீங்க நீங்க என்ன மெடிசின் எடுத்தாலும் சரி, இல்ல வந்து ஆ நார்மலாவே நீங்க வந்து பிரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சா கூட வந்து, நீங்க தாராளமா இந்த பைட்டோ ட்ரிங்க்ஸ வந்து எசலரச்சைரி பைட்டோ ட்ரிங்க்ஸ வந்து ஜஸ்ட் ஜூஸ் மாதிரி நீங்க குடிக்கலாம். சொன்னேன்ல, இனிப்பான தண்ணிகள் குடிக்கணும், டேஸ்ட்டா இருக்கிற தண்ணிய வந்து நம்ம குடிக்கணும். அதுக்கு பதிலா நீங்க இந்த பைட்டோ ட்ரிங்க்ஸ நீங்க குடிக்கும்போது ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க குடிக்கும்போது டீஹைட்ரேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி குடுக்கும். உங்க உடம்புல இருக்கிற ஹீட்னஸ வந்து குறைக்கிறதுக்கும் உதவி செஞ்சு குடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டோம்னா கார்லிக். சோ கார்லிக் வந்து பொதுவாவே வந்து நம்மளோட இம்யூனி சிஸ்டம் கூட்டுறதுக்கு உதவி செஞ்சு குடுக்கும். ரத்த ஓட்டத்த சீராக்கி குடுக்குறதுக்கு, பிளஸ் வந்து பார்த்துக்கிட்டோம்னா, பாக்டீரியாவ கில் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணி குடுக்கும். அப்ப நம்ம உடம்புல வந்து இன்ஃப்ளூயன்ஸா பட்டுருச்சு அப்படின்னாக்கா, இன்ஃப்ளூயன்ஸா வந்து பாக்டீரியா தானே, அந்த பாக்டீரியாவ வைரஸ வந்து கில் பண்றதுக்கு பூண்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? நம்மளோட ஆ கார்லிக் பார்த்துக்கிட்டீங்கன்னா, கார்லிக் வித் லிக்கரைஸ். லிக்கரைஸ் வந்து வந்து ட்ரிபிள் பூஸ்டர்லயும் இருந்துச்சு. இந்த லிக்கரைஸ் வந்து என்ன பண்ணுது, நம்மளோட ஸ்டமக் அப்செட்டா இருக்குல்ல, அந்த ஸ்டமக் அப்செட்டா இருக்கிறத வந்து ரெடியூஸ் பண்ணி குடுக்கறதுக்கு, தொண்ட வலிய குறைக்கிறதுக்கு, தென் வந்து உங்களோட லிவர்ஸ வந்து புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. வைரஸ்னால லிவரும் வந்து பாதிக்கப்படுதா இல்லையா? எல்லா ஆர்கனும் பாதிக்கப்படும்போது, லிவர புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணி குடுக்கும். உங்களோட இம்யூனி சிஸ்டமையும் பூஸ்ட் பண்ணி குடுக்கறதுக்கு, ஃபைட் பண்ணி குடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? ஸோ லிக்ராய்ஸ் எடுக்கும்போது உங்களோட
ஆ உங்களோட ரத்த ஓட்டத்தையும் வந்து சீராக்கி குடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி குடுக்குது. ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா, நம்மளோட ட்ரிபிள் கட் எச்சினிச்சியா. சோ இந்த ட்ரிபிள் கட் எச்சினிச்சியா வந்து எதுக்காக குடுக்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாக்கா, எதுக்காக வைரஸ் இப்ப நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸா தான் பட்டிருக்கு. பட் ஆனா ஏன் ட்ரிபிள் கட் எச்என்ஹெச் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோமா, ஆ நம்ம உடம்புல பரவுன பாக்டீரியா என்ன ஆகுது, அது அது வைரஸ் ஆகி அது வந்து ஆ கொஞ்ச நாள் ஆவனுச்சுன்னா பாசி பாசி இப்ப ஒரு மாடியில வந்து பாசி இப்போ பட்டிருக்கு அப்படின்னாக்கா, அது கொஞ்ச நாள் ஆவனுச்சுன்னா என்ன ஆகும், அது ஒரு ஒரு ஃபார்மா ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, பாய்சனா மாறுமா இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா நம்ம ஆர்கன்ஸ வந்து பாதிக்காம பாதுகாக்கிறதுக்கு நம்மளோட ட்ரிபிள் கட் எச்என்ஹெச் வந்து ஹெல்ப் பண்ணி குடுக்கும். இன்னொன்னு வந்து நம்மளுக்கு ச சளி வந்துகிட்டே இருக்குல்ல, சளிய ஸ்டாப் பண்றதுக்கும் உதவி செஞ்சு குடுக்கும். நம்மளோட இம்யூனி சிஸ்டம ஸ்ட்ராங் ஆக்கி குடுக்கறதுக்கும் உதவி செஞ்சு குடுக்கும். ஓகேங்களா? இன்னொன்னு வந்து நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் இருக்குல்ல, அதையும் வந்து ஆ இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி குடுக்கும். உங்களோட ஹார்ட் நல்லா பம்ப் பண்றதுக்கு, ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணா தான் உங்களோட ரத்த ஓட்டம் சீரா போகுமா இல்லையா? ஹார்ட் நல்லா பம்ப் பண்றதுக்கும், உங்க பாடி வந்து ஆ பேக் டூ நார்மலா கொண்டுட்டு வரதுக்கு, ஆக்டிவா கொண்டுட்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணி குடுக்கும். மெயினா இம்யூனி சிஸ்டம வந்து அதிகமா ஃபைட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? ரொம்ப அதிகமான ஒரு வைரஸ் நம்ம உடம்புல பட்டுருச்சு, பெரிய வைரஸா நம்மளுக்கு வந்து பட்டுருச்சு அப்படின்னாக்கா, அதுக்கு ஃபைட் பண்ணி குடுக்கறதுக்கு எச்சனிஷா வந்து ஹெல்ப் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து இந்த இந்த ஃப்ளூல வந்து பார்த்துக்கிட்டோமா, மெயினா எங்கருந்து ஆரம்பிக்குது? சளியிலேருந்து தான் ஆரம்பிக்குது. சோ அந்த சளி தும்பிக்கிட்டே இருக்காங்க. அ சளி ரன்னிங் நோஸ் வந்துகிட்டே இருக்கு. ரன்னிங் நோஸ் வந்துகிட்டே இருக்குன்னா, படுத்தாங்கன்னா என்ன ஆகும்? மூக்கு அடைச்சுக்கும். மூக்கு அடைச்சுக்கிச்சுன்னா என்ன ஆகும்? சரியா தூங்க முடியாது. வாய் வழியா வந்து காத்து விட ஆரம்பிப்பாங்க. சோ அதனால வந்து இந்த த்ரீபுகட் எச்னிச்சா வந்து எடுக்கும்போது என்ன ஆகும்னாக்கா, சளி பிளாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த சளி பிளாக் பண்ண சளிய வந்து வெளியாக்கி குடுக்கும். சோ நார்மல் பெர்சனுக்கே வந்து சளி பிளாக் பண்ணிக்கிச்சுன்னா, கொஞ்சம் வொர்ஸ்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸா வந்துட்டா, இன்னும் வொர்ஸ்ட்டா இருக்குமா இல்லையா? அவங்க மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கும். பிளாக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா, இன்னும் அதிகமா தலைவலிக்கும். பிளஸ் வந்து பார்த்துக்கிட்டோம்னாக்கா, அந்த சளி வெளியேக்கறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ இந்த இந்த கிளியர் கட் அவங்க எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, நம்ம நோஸ் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, அத ரிலீஸ் பண்ணி குடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி குடுக்கும். சோ அவங்க நார்மலா மூக்குல வந்து பிரீத் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணி குடுக்கும். இதுல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, கறிப்பட்டை கலந்திருக்காங்க. கறிப்பட்டை, அதுக்கப்புறம் வந்து சிலர் செர்ரி அண்ட் வந்து ஸ்பானிஷ் நீடில் பூ வந்து சேர்த்திருக்காங்க. இது 3 காம்பினேஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, அந்த நோஸ்ல இருக்கிற அந்த பிளாக்கேஜ வந்து ரிலீஸ் பண்ணி குடுக்கறதுக்கு, அந்த நாசில் எல்லாம் வெளியாக்கி குடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து இதுலயும் வந்து எஸ்லரச்சேரி சேர்த்திருக்காங்க. நம்மளோட இம்யூனி சிஸ்டம் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அத வந்து கில் பண்றதுக்கு. லைக் வந்து அந்த பாக்டீரியாலாம் இருக்கும்ல, சளி கட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகும்? அது இன்னும் பாக்டீரியா அதிகமா இருக்குமா இல்லையா? சோ அந்த பாக்டீரியாஸ வந்து கில் பண்றதுக்கு இதெல்லாம் எஸ்லரச்சேரி சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? சோ சளி தானே அப்படின்னு நம்ம இருந்துறக்கூடாது. சளினாலே வந்து அதிகமா தலை வலிக்கும், தும்பல் வந்துகிட்டே இருக்கும், கண்ணு இரிட்டேஷன் ஆகும், கண்ணுல தண்ணி வந்துகிட்டே இருக்கும், தொண்டை கரகரன்னு வலிச்சுக்கிட்டே இருக்கும், தொண்டை கொஞ்சம் பேசினா கூட வந்து அப்படியே எரியிற மாதிரி இருக்கும். ஏதாவது சாப்பிட்டோமா நாக்குலலாம் வந்து அந்த பபிள்ஸ் மாதிரி, புண்ணு மாதிரி வரும். சளி இருந்துச்சுன்னா காது அரிக்கிறது, காது வலிக்கிறது, காது அடைச்சுக்கிறது, இன்னொன்னு வந்து மூச்சு விட கஷ்டப்படுறது, இந்த மாதிரிலாம் நெறைய சஃபர் பண்ணுவோம். சோ நார்மல் நாள்லயே அப்படி சஃபர் பண்றோம்னா, இன்ஃப்ளூயன்ஸா வந்து சளியிலேருந்து தான் ஆரம்பிக்குது. சோ, அப்ப பெட்டர் வந்து அ நம்ப வந்து கிளியர் கட் எடுத்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? சோ, அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டோமாக்கா, இந்த ஃபுல் செட் வந்து எதுக்குன்னாக்கா, நம்ப வரத்துக்கு முன்னுக்கு ஒண்ணு பாதுகாத்துக்கிறதுக்கு, இல்ல வந்துருச்சா, யாருக்காவது வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா நம்ப இந்த செட்ட குடுக்கும்போது, அவங்க அதுலேருந்து பிரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? சோ, இன்னொன்னு வந்து பார்த்துக்கிட்டோமாக்கா, அ இதுதான் எடுக்கணுமா அப்படின்னு இல்ல. சோ, அவங்களுக்கு வந்து சாப்பிட முடியல அப்படின்னாக்கா, அவங்க கண்டிப்பா வந்து புரோட்டீன் எடுக்கலாம், மீல் ரிப்ளேஸ்மென்ட் எடுக்கலாம். ஏன்னா, பிகாஸ் வந்து ஃபுட்டா அவங்க சாப்பிடுறதுக்கு தொண்டை வலிக்குது, கஷ்டமா இருக்குன்னாக்கா, ட்ரிங்க்ஸா அவங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ, இன்னொன்னு வந்து பார்த்துக்கிட்டோமாக்கா, தண்ணி குடிக்கும்போது நம்ம ஈஸ்பிரிங் தண்ணி அதிகமா குடிக்கிறது நல்லது. நம்ம உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு. இன்னொன்னு வந்து ஒவ்வொரு வீட்லயும் வந்து நம்ம அட்மாஸ்பியர் வச்சிருக்கிறது நல்லது. ஏன்னா, இந்த இன்ஃப்ளூயன்ஸா பரவுறதே காத்துனால தான். சோ, நம்ம வேலை செய்ற இடமா இருக்கட்டும், அப்படி முடிஞ்சிருச்சுன்னா, உங்களோட சொந்த ஆஃபீஸா இருந்துச்சுன்னா தாராளமா வச்சிருக்கலாம். இன்னொன்னு வந்து நம்ம தூங்கும்போது சுத்தமான காத்த சுவாசிக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? சோ நான் இவ்ளோ சொன்னேன். இதெல்லாம் வந்து ஆன்டி வைரஸ் நம்மளுக்கு வந்து வைரஸ கில் பண்ணி குடுக்குது. ஆ நம்மளோட இம்யூனி சிஸ்டம் வந்து பூஸ்ட் பண்ணி குடுக்குது அப்டின்ட்டுன்னு.
நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன டெமோ செஞ்சு காமிக்கிறேன். எப்படி வந்து நம்மளோட வைரஸ வந்து இந்த விட்டமின்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. பிரிவென்ட் பண்றதுக்கோ, இல்ல வந்து கில் பண்றதுக்கோ அப்படின்ட்டுன்னு. ஓகேங்களா? நான் தெரியிறேன்னா, நான் தெரியவேன்னு நெனைக்கிறேன். ஓகே. தெரியிறேன்னா எல்லாரும் தலையாட்டுங்க பாப்போம். தெரியுது. ஓகே. தேங்க் யூ. ஓகே. இது எக்ஸாம்பிள் இது எக்ஸாம்பிள் வந்து என்னன்னாக்கா, என்னோட ஓகே. எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப நம்ம பயோப்சி எடுக்கிறதுக்கும், நம்ம பயோப்சி எடுக்காம நம்மளோட இம்யூனி சிஸ்டம் பூஸ்ட் பண்ணாம போறதுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு தான் காமிக்க போறேன். இப்ப ஏன்னா வந்து அ எல்லாத்துக்கும் சீக்கு வந்துகிட்டு இருக்கும்போது, நம்ம கண்டிப்பா பிரிவென்ட் பண்ணிக்கிறது நல்லது தானே! ஆ நம்ப வந்து என்ன சொல்லுவாங்க, வைரஸ் வந்த பின்னாடி மருந்து தேடுறதுக்கு பதிலா, வைரஸ் வரதுக்கு முன்னுக்கு நம்ம வந்து பாதுகாத்துட்டோம் நல்லது. ஓகேங்களா? இப்ப 2 மனுஷாள் இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குமே வந்து என்ன ஆச்சுனாக்கா, இப்ப வைரஸ் பட்டுருச்சு. ஓகேங்களா? ஒருத்தர் வந்து விட்டமின்ஸ் எடுக்கல. ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, விட்டமின்ஸ் எடுக்குறாரு. பயோசி வந்து எடுத்துட்டு வராங்க. இப்ப பயோப்சி எடுக்கிறவங்களுக்கு நார்மலாவே பார்த்துக்கிட்டோமாக்கா, அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா, ஆ வைரஸ் ஏதாவது பட்டுச்சுன்னா, படாது அப்படின்னு இல்ல. பட்டுச்சுன்னா, ஆ நம்ப ரொம்ப வொர்ஸ்ட்டா போக மாட்டோம். நம்பளோட இப்ப பட்டவங்களுக்கும், படாதவங்களுக்கும் நம்ம டிஃபரெண்ட் பார்ப்போம். ஆனா வந்து என்னன்னாக்கா, இப்ப விட்டமின் எடுக்காதவங்க, சப்ளிமெண்ட்ஸ் எடுக்காதவங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவங்க உடம்புல இம்யூனி சிஸ்டம் குறைவா இருக்கறனால, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணுவாங்க. அட்மிட் பண்ண பின்னாடி திருப்பி டிஸ்சார்ஜ் ஆயிட்டு, திருப்பி அட்மிட் பண்ற மாரி இருக்கும். ரொம்ப வொர்ஸ்ட்டா இருப்பாங்க. ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப வந்து எனர்ஜி இல்லாத மாரி இருப்பாங்க. ஆனா விட்டமின்ஸ் எடுக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, ஆ அப்படி சப்போஸ் வந்து அவங்களுக்கு வைரஸ் பட்டாலும், அவங்களுக்கு தெம்பு இருக்கும். ஃபைட் பண்றதுக்கு அவங்களுக்கு தெம்பு இருக்கும். இப்ப செக்யூரிட்டி கார்ட் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான். இப்ப யாராவது திருடங்க வந்தாங்கன்னாக்கா, ஒரு வயசான ஒரு அங்கிள நம்ம செக்யூரிட்டி கார்டா வச்சிருந்தோமா, அதுதான் நம்ப நேச்சுரலா இருக்கிற நம்மளோட இம்யூனி சிஸ்டம் வச்சுக்கோமே. வயசான அங்கிள வச்சிருக்கிறதுக்கும், ஒரு டஃப்பான ஆள நம்ம வச்சிருக்கிறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குமா இல்லையா? திருடன் வந்தா அந்த வயசான அங்கிள்னால ஃபைட் பண்ண முடியாது. அதே டஃப்பான ஒரு பாடி கார்ட் இருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து அவங்க திருடர்கள் வந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து நம்மள பாதுகாப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட பயோசி ஓகேங்களா? பயோசி வந்து என்ன பண்ணும்னாக்கா, இப்போ வொர்ஸ்ட் ஆயிருச்சுல்ல, நம்மளோட சீக்குகள் வொர்ஸ்ட் ஆயிருச்சுனாக்கா, அத வொர்ஸ்ட் ஆக்காம நம்மளோட இம்யூனி சிஸ்டம வந்து பூஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால, வொர்ஸ்ட் ஆக்காம இருக்கிறதுக்கு உதவி செஞ்சு குடுக்கும். இப்ப பாருங்க, இந்த இந்த பெர்சன் வந்து எதுவுமே சாப்பிடல. இந்த பெர்சன் வந்து விட்டமின்ஸ் எடுக்குறாங்க. இவங்களுக்கும் சீக்கு பட்டுச்சு, இவங்களுக்கும் சீக்கு பட்டுச்சு. ஆனா விட்டமின்ஸ் எடுத்ததுனால, இவங்களோட இம்யூனி சிஸ்டம் அதிகமா இருக்கிறதுனால, இவங்க கியூர் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம விட்டமின்ஸ் எடுக்க எடுக்க என்னன்னாக்கா, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதிகமா இருக்கறனால, நம்ம உடம்புல வந்து சீக்குகள் வர்றத வந்து நம்மளே பாதுகாத்துக்கலாம். இப்ப இன்ஃப்ளூயன்ஸா பத்தி மட்டும் தான் சொன்னேன். இன்ஃப்ளூயன்ஸா மட்டும் இல்ல. இன்ஃப்ளூயன்ஸா இருக்கு. இப்ப ஆ மங்கி பாக்ஸும் வந்து ரொம்ப வைரலா வெளிநாட்டுல கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். கோவிட்டும் அதே மாதிரி தான் நம்ம வெளிநாட்டுல கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா மலேசியா வந்து சேர்றதுக்கு ரொம்ப நாள் பிடிச்சுச்சா. கொஞ்சம் இப்படி சொல்லி இப்படி முடிக்கிறதுக்குள்ள நம்ம மலேசியால வந்து அவ்ளோ இழப்புகள கண்டோம். ஆனா இந்த மங்கி பாக்ஸும் வந்து அதிகமா வந்துட்டு இருக்கனால, ஆ இன்னொன்னு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, கோவிடும் இன்னும் அதிகமா ஆகுது. இன்ஃப்ளூயன்ஸா ஏபி இன்னும் நெறைய வைரஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த விட்டமின்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம வந்து ஷேர் பண்ணும்போது, அவங்களோட உயிரையும் நம்ம பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருப்போம்ன்ட்டு, இன்னைக்குள்ள ஷேரிங்க நான் முடிச்சுக்கிறேன். அப்படி நான் சொன்னதுல ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட்டோ, இல்ல ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களோட அப்ளைன் கிட்ட ரிஃபர் பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு டைமண்ட் முத்து அண்ட் ஷீலாவுக்கும் எல்லா டைமண்ட்ஸ்க்குமே நன்றி சொல்லிட்டு, ஐ பாஸ் பேக் டூ தனிஷா. தேங்க் யூ.